ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல நிறுவனம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் பல கோடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்தில் எவ்வளோ தொகைக்கு விற்பனையாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. அதே தேதியில் எஸ்கேவோட பராசக்தி திரைப்படமும் வெளியாக போகுது. ஸோ இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்தில் எவ்வளோ தொகைக்கு விற்பனையா இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே அன்பா, ஜனநாயகன் திரைப்படத்தை KVN ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த ஒரு திரைப்படத்தோட தமிழக ரிலீஸ் உரிமையை பிரபல நிறுவனமான ரோமியோ பிக்சர் நிறுவனம் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 125 கோடி கொடுத்து ஜனநாயகன் திரைப்படத்தோட தமிழக ரிலீஸ் உரிமையை வந்து வாங்கியிருக்கிறாங்களாம். லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமே 130 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது. கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே 250 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ தமிழக உரிமையை 125 கோடி கொடுத்து ரோமியோ பிக்சர் நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஜனநாயகன் திரைப்படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக இருந்தால் நல்லா இருக்குமா, அல்லது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கலந்த திரைப்படமாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. தேங்க்யூ.